ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கிட்டு ரைட் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது. எப்பயுமே அதுதானே, மனுஷன் வந்து ஒரே போக முடியாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த எமர்ஜென்சி டைப்பில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அந்த இடத்த நீங்கள் விற்கலான்னு போனீங்கன்னா நீங்கள் வாங்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசிதப்பட்டீங்களோ அதை விட டபுள் எஃபர்ட் எடுக்கணும் விற்கிறதுக்கு. அவ்வளோ சீக்கிரம் விற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் விற்கிறோன்றப்போ உங்களை மாதிரி நீங்கள் இப்போ வாங்குகிற இடத்துல இருந்தீங்களா, அதே மாதிரி வாங்க வர்றவர் அதை விட டபுளாக இருப்பார். உங்கள்கிட்ட வாங்குறப்போ அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, உங்களை போட்டு தோண்டி எடுத்துருவார். இந்த பேப்பர் கொடுங்க, அந்த பேப்பர், லீகல் ஒப்பீனியன் போய் கேட்பார், அட்வொகேட் ஒன்று சொல்லுவார், இந்த பேப்பர் வேணும் அது வேணும்னு எல்லாத்துக்கும் அதுக்குள்ளே எடுத்து கொடுத்து உங்களோட எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு பணமே கையில் வராது. அது எப்போ விற்கணுன்னு இருக்கோ அப்போ பையர் கரெக்டாக வந்தாலும் மட்டும்தான் 2 மாதமோ 3 மாதமோ இல்லை 1 வருஷமோ, எத்தனையோ இடங்கள் விற்கிறதுக்கு வந்து சந்தையில் வந்துட்டு 2-3 வருஷங்கள் கூட விற்க முடியாமல் நிற்கிது. அப்போ அவங்க அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆனால் தங்கம் அப்படி இல்லை. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா, 10 லட்ச ரூபா பணம் இருக்கா, நேராக கொண்டு வந்தீங்களா, இன்றைக்கி இருக்க கணக்கில் ஒரு 18 சவரனோ இல்லை 20 சவரனோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாங்கிடுவீங்க.